Hi guys, welcome back to my channel. நான் உங்க பர்சா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பிரெட் அல்வா. எங்க அம்மா என் பர்த்டேக்கு எங்க அக்கா பர்த்டேக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ரம்ஜான் பக்ரீத்க்குலாம் பிரெட் அல்வா பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை இன்னைக்கு உங்கள்கிட்ட காட்டலாம்னு நினைச்சேன். முதல்ல பிரெட் அல்வா எப்படி பண்ணணும்னா பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸ் இதெல்லாம் தான். அதுக்கப்புறம் பாருங்க இது எல்லாமே இன்கிரீடியன்ட்ஸ். சாரி ஏதாவது சவுண்டு இங்கே கல்யாண வீட்டுனால பாட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண வந்துச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னால் மெயினாக ப்ரெட்டு. அதுக்கப்புறம் நான் சின்ன பையனால இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சமாக பண்ணி காமிக்க போகிறேன். அடுத்து கீ, அதுக்கப்புறம் சுகர், அதுக்கப்புறம் கொஞ்சம் நட்ஸ், அதுக்கப்புறம் மில்க். வாங்க இப்போ முதல்ல ப்ரெட் எப்படி பண்ணணும்னா முதல்ல ப்ரெட்டை கீழே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு அதை ஒரு பேனில் இல்லை கடாயில் போட்டு பால் போட்டு அந்த கீழே ஃப்ரை பண்ண ப்ரெட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் கீ ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கடைசியில் கீழே நட்ஸை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதையும் போட்டுடணும். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம போய் ஆரம்பிக்கலாம். எப்படி பண்ணுறது? எங்கள் அம்மா இப்போ ப்ரெட்டை நல்லா கீ போட்டு நல்லா ப்ரௌன் பண்ணுறதுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த பாலில் ஊற போடுவாங்க. நான் உங்களுக்கு 2 ப்ரெட்டு மட்டும் ஃப்ரை பண்ணுறது காமிக்கிறேன். ஏன்னா முழு ப்ரெட்டும் காமிச்சா டைம் ஆயிரும் இல்லையா, பின்ன உங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஒட்டிக்கிச்சு வசமா ஒட்டிக்கிச்சு நல்லாவே வந்துருச்சு. ஐயோ மறுபடியும் ஒட்டிக்கிச்சு. வந்துருச்சு. ஃப்ரை பண்ணுறாங்க, ப்ரெட்டை நல்லா ஃப்ரை பண்ணுறாங்க. அப்போது தான் ப்ரெட்டு பார்க்க நல்லா இருக்கும். ஃப்ரை பண்ணுறாங்க, எங்கள் அம்மா ஃப்ரை பண்ணுறாங்க. அப்போது தான் ப்ரெட்டு பார்க்க நல்லா இருக்கும். ஃப்ரை பண்ணுறாங்க, எங்கள் அம்மா ஃப்ரை பண்ணுறாங்க. ப்ரெட்டை பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ இதை ஃப்ரை பண்ணிட்டு நல்லா பாலில் வேக வச்சு சூப்பரான பிரெட் அல்வா ரெடி ஆயிரும். அவ்வளோதான் கைஸ். இப்போ இதை பாலில் ஊற வைக்கணும். ஓகே கைஸ், இப்போ எங்கள் மம்மி வந்து பிரெட்டை நல்லா கீழே டீப் ஃப்ரை பண்ணி கடாயில் பாலில் நல்லா ஊற போட்டிருக்காங்க. இப்போ ஊறிடுச்சு. மம்மி கலக்கி விடுங்க மம்மி. ஓகே மம்மி, நீங்கள் கிண்ட ஆரம்பிங்க. நல்லா இதாகிடுச்சு. வாவ், எனக்கு சூப்பராக இருக்குது. இந்த ப்ரெட்டு நல்லா ஊறிடுச்சு பாலில். வாவ் சூப்பராக இருக்குது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காய்ஸ். நீங்கள் வேணால் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க காய்ஸ். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போது எப்படி வரணும்னா இந்த கேசரி டைப்பில் வந்த மாதிரி நெய் ஊற்றி நாம் அப்படியே நல்லா கிண்டி விடணும். இதில் என்ன ப்ராசஸ்னால் கிண்டணும், கீழே ஒட்டாமல் நல்லா கிண்டணும். அதுதான் இதில் ரொம்ப மெயின். ஓகே காய்ஸ், அம்மா நல்லா கிண்டி இந்த மாதிரி கேசரி மாதிரி பாருங்க, கேசரி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அம்மா சுகர் போட போகிறாங்க. மம்மி சுகர் போடுங்க மம்மி. இப்படி சுகர் போட்டு நல்லா கிண்டிட்டு கொஞ்சமாக கீ போட்டு, இங்கே பாருங்கள் கீயும் இங்கே தான் இருக்குது. கொஞ்சமாக கீ போட்டு எங்கள் அம்மா ரெடி பண்ணுவாங்க. இதில் என்னென்னா கிண்டுறது ரொம்ப கஷ்டம், கை வலிக்க. இன்னைக்கு கொஞ்சமாக பண்ணுறதுனால எங்கள் அம்மா கொஞ்சமாக போட்டிருக்காங்க. நான் கொஞ்சமாக கேட்டேன். ஸோ தட் இது கொஞ்சமாக பண்ணியிருக்காங்க. நானும் எங்கள் அக்காவும் சாப்பிடுவோம். எங்கள் அம்மாவும் சாப்பிடுவாங்க. இப்போ நான் டேஸ்ட் பார்த்து உங்களுக்கு சொல்வேன். இது முடிஞ்ச உடனே இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும் guys. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு நிறைய கமெண்ட் இருக்கும். இன்னைக்குள்ளே எப்படியாச்சும் நீங்கள் ஒரு 100 கமெண்ட்ஸ் கிட்ட எனக்கு பண்ணியிருக்கணும். நீங்கள் பண்ணி பார்த்து 100 இல்லை 500 கமெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு நான் கிட்டத்தட்ட 2K லைக்ஸ் எதிர்பார்க்குறேன். நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ணுவீங்க guys.
ஓகே காய்ஸ், இப்போ அம்மா ஒரு சைடில் நட்ஸை ஃப்ரை பண்ண போகிறாங்க. கீழே அதை கிண்டிக்கிட்டே நட்ஸையும் ஃப்ரை பண்ண போகிறாங்க. மம்மி இன்னும் இதை ஃப்ரை பண்ணிட்டு தான் இருக்கணுமா? ஓகே, இன்னும் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சைடில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் கொஞ்சம் கீ போட்டு நட்ஸையும் ஃப்ரை பண்ணணும். இப்போ அது சூடாகிற வரைக்கும் சூடாக முன்னாடி போட்டாங்க அம்மா. இப்போது இது சூடாகணும். இப்போது நல்லா இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா கரண்டியே யூஸ் பண்ணல, ஸ்பூனே யூஸ் பண்ணல, பார்த்திங்களா? ஓகே, இப்போது நெய் சூடாக இது நல்லா இதாக பாருங்கள், சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி தான் கட் பண்ணி நெய்யில் ஃப்ரை பண்ணோம். இப்போ இது கொஞ்சம் சூடாகட்டும். அம்மா அங்கே சைடில் வந்து கிண்டிட்டு இருக்காங்க. அந்த கிண்டலாம் இதாயிரும்ல பாருங்களேன். ஓகே, இங்கே பாருங்கள் எப்படி வந்துருச்சு பாருங்கள். இப்படியே நல்லா பண்ணணும். நல்லா ப்ரௌன் கலரில் சப்பாத்தி மாதிரி இல்லை, எப்படி சொல்கிறது, ஒரு செல்லி ஃபார்மேஷனுக்கு வரணும். அதுக்கு டைம் எடுக்கும் கொஞ்சம். இது பாருங்க, நான் கொஞ்சம் தூரமாகவே வச்சுக்கிறேன். ஓ சூப்பராக இருக்குது. எனக்கு கீ ஸ்மெல் அப்படியே சூப்பராக இருக்குங்க. மூக்கில் ஏறுது கீ ஸ்மெல்லு. நட்ஸு வந்து எப்படி ஆகணும்னா ப்ரௌன் கலரில் ஆக்கணும் நல்லா. அது வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணணும். கரண்டி வச்சு பண்ணுறீங்களோ எங்கள் அம்மா மாதிரி பண்ணுறீங்களோ எப்படினாலும் பண்ணலாம். நட்ஸு வந்து எப்படி ஆகணும்னா ப்ரௌன் கலரில் ஆக்கணும் நல்லா. அது வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணணும். கரண்டி வச்சு பண்ணுறீங்களோ எங்கள் அம்மா மாதிரி பண்ணுறீங்களோ எப்படினாலும் பண்ணலாம். ஆனால் ப்ரௌன் கலரில் நட்ஸ் நல்லா இது பண்ணாதான் அதுக்கு மேலே போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிறதுனால அந்த ப்ரௌன்னஸ் உங்களுக்கு தெரியல. நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாங்க எங்கள் அம்மா. இப்போ நல்லா அந்த சூட்லேயே லைட்டாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், இவ்வளோ சூப்பராக ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு பாருங்கள். அது ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு காய்ஸ். இந்த டியூப் லைட்டோட வெளிச்சத்தினால உங்களுக்கு தெரியல. அதுவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னா ஹல்வா ஃபார்மேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு. இப்போ கேசரியோட கொஞ்சம் திக்கான ஃபார்மேஷனுக்கு மாறிடு, அப்படியே ஹல்வா ஃபார்மேஷனுக்கு ஆயிடும். பா இது முன்னாடி தான் வச்சுருக்காங்க அம்மா. அப்படியே கீயோட ஸ்மெல்லு அப்படியே அவ்வளோ இந்த நட்ஸும் அந்த கீயும் போட்டிருக்காங்களே, இந்த கீ கூட இந்த நட்ஸோட ஸ்மெல்லும் சூப்பர் சூப்பர். ஓகே காய்ஸ், எங்கள் அம்மா கிண்டி இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, இது ஒரு ஜெல்லி மாதிரி வச்சுக்கோங்களேன். இமேஜின் பண்ணுங்க, ஜெல்லி இல்லை, ஜெல்லி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஜெல்லி ஃபார்மேஷனுக்கு வந்துருச்சு பாருங்க. இப்போ எங்கள் அம்மா நட்ஸ் எடுத்து போட போகிறாங்க. ஸோ அல்வா பதத்துக்கு இன்னும் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. இன்னும் 5 to 10 minutes தான் ஆகும் இது ஹல்வா பதத்துக்கு வர்றதுக்கு. ஓகே மம்மி, நட்ஸ் எடுத்து போடுங்க. எங்கள் அம்மா நட்ஸ் எடுத்து போட போகிறாங்க. 3, 2, 1. கொஞ்சம் சீக்கிரமாகவே போட்டுட்டாங்க. சரி, நோ ப்ராப்ளம். வா, அந்த கீயோட அந்த நட்ஸு இப்படி இருக்க பாருங்க. எம்மா சூப்பர். நட்ஸ் போடும்போது இந்த கீயோட வாசனை என் மூக்குக்குள்ளே ஏறுது. சரி, வீடியோ ஃபோக்கஸ் பண்ணி மறந்துட்டேன். வாவ், சரி கைஸ், ஓகே எங்கள் அம்மா நட்ஸ் எடுத்து போட்டு நட்ஸ் எல்லாம் நல்லா இதாகிடுச்சு. ஃபைனலில் பார்ப்போம் கைஸ். இப்போ எல்லாமே முடிஞ்சுது. இப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். கேமராமேன் கீழே கட்டுங்க. எங்கள் அம்மா எவ்வளோ அழகாக பண்ணி எப்படி அப்படி பிளேட்டிங் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த சைடில் இங்கே பாருங்க, அப்படியே அந்த கீ நிக்கி. வா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். லைட்டாக சுடுது. வாவ், ரொம்ப சூப்பராக இருக்கு கைஸ்.
ஓகே கைஸ், அங்கே எங்கள் அம்மா கூட நின்று அந்த சூடில் எனக்கு வேக்க ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்துக்கோங்களேன். சோப்பா அவ்வளோ சூடாக இருந்துக்கு கைஸ். நீங்கள் இதுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லியிருக்கேன் 100 கமெண்ட்ஸ். நீங்கள் 100 கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபீஸாக போட்டுருப்பேன். அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.